எடுக்க விடாதபடிக்கு இந்த உலகம் சோதனைகளால் நிரம்பி இருக்கிறது. ஆனா இது எதுவுமே உங்களுடைய லைஃபுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல. ஆனா நமக்கு அது முக்கியமாய் தோன்றுகிறது. வேற வழி இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்மனால ஒரு செகண்ட் கூட நிக்க முடியாம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏன் எதற்கு ஓடுகிறோம் என்று தெரியாமல் ஓடுகிறோம். நிறைய வயதான மக்கள் தங்களுடைய மரண படுக்கையில நிறைய விஷயங்களை யோசிச்சு, தேவையில்லாம என் வாழ்நாள வேஸ்ட் பண்ணிட்டேங்க, நிம்மதியாவே இல்லைங்க, பணம் ஓடி கடைசியில பார்த்தா எதையுமே அனுபவிக்கலீங்க, சந்தோஷமா ஒரு பக்கத்துல டூர் கூட போனது இல்லைங்க, இப்படி எல்லாம் புலம்பி நான் கேட்டிருக்கிறேன். உங்க லைஃப்ல கடைசி நேரம் வரும் பொழுதுதான் அவங்க அதை உணர்கிறார்கள். ஏன் இவ்வளவு வேலை செஞ்சு, எதுக்கு இவ்வளவு ஓடணும், எதுவுமே இல்லை, எல்லாம் வீணும் உயர்த்தமுமாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவன் அதிலிருந்து ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். சரியா? இளைப்பாறுதல் என்பது வெறுமனே பரலோக ராஜ்யம் அல்ல. பரலோக ராஜ்யம் அடங்கி இருக்கிறது, அதுல தேவனுடைய உறவு அடங்கி இருக்கிறது, அதிலே நம்முடைய போதும் என்கிற அந்த ஒரு ஓட்டத்தை நாம் பொறுமையாய் ஓடுவதற்கு தேவையும் அது அடங்கி இருக்கிறது. தட்ஸ் எனஃப், போதும். சோ திருப்தியுள்ள வாழ்க்கையை தேவன் தருகிறது, அதில் அடங்கி இருக்கிறது.